வணக்கம் மக்களே. செகண்ட் லவ் இன்னைக்கான எபிசோட்ல 2 பேர் எலிமினேஷன் பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். போன வாரம் என்னமோ 2 கப்புள்ஸ் எலிமினேட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வாட்டி 2 பேரை மட்டும் எலிமினேட் பண்ணிருக்கீங்க. அது என்னன்றது தான் புரியல. அதை தாண்டி ஒரு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எல்லாரும் அவங்க பார்ட்னர் கிட்ட ஃபோனை ஷேர் பண்ணுவீங்களா அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே இங்க இருக்கிறாங்க, ஃபோனு கொடுக்க மாட்டாங்க, அதனால எல்லாரும் வீராப்பா வந்து ஃபோனை ஷேர் பண்ணுவோம்னு சொல்லிடுறான்ற மாதிரி சொல்லிட்டாங்களோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்க பாருங்க, வேற மாதிரி இருந்தது இந்த ட்விஸ்ட். அதுக்கப்புறம் கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள் வச்சு இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் ஐப்பை கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரம்யா கிருஷ்ணன் மேம் உள்ள வந்த உடனே அந்த பாட்டு மேட்ரு, ஏன்னா போன வாரம் உடஞ்சு போன பாட்டை கொடுத்து 2 பேரும் ஒன்று சேர்றீங்களா இல்லையா அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதில் அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை அந்த பாட்டை நாங்கள் ஒட்டும் போது எங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து பேசி சால்வ் பண்ணோம். அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, அதுலயும் குறிப்பா ரம்யா கிருஷ்ணன் மேம் ஹைலைட் பண்ணது என்னன்னா, அந்த பாட்டோட உடஞ்சு போன இதெல்லாம் இருந்தது. அதுல நீங்க ஒரு பியூட்டிஃபுல் பேட்டர்னா போட்டிருக்கீங்க, அந்த கோல்டன் லைன்ஸ்லாம் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன உடனே, ஆமா மேம் ரொம்ப நல்லாவே இருக்கு, ஃபர்ஸ்ட்டை விட இந்த பாட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் வைக்கவும் எங்களுக்குள்ள நிறைய இது இருந்தது. பட் அதெல்லாம் மீறி பிராவோ வந்து இந்த மாதிரி கிளாரிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னா அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆச்சு. நாங்களும் அதுக்கப்புறம் போய் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோன்றது தான். ஸோ இதுல பிராவோ வந்து ஒரு குரூஷியலான ரோல் பிளே பண்ணியிருக்கிறார் அவங்க 2 பேரும் சேர்றதுல அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகே, இன்னொரு பக்கம் செகண்ட் சான்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி சிந்துரி கிட்ட கேட்குறாங்க. மேம் வந்து நான் இங்க செகண்ட் சான்ஸ் கொடுத்ததால தான் நான் இங்க வந்து நின்று இருக்கிறேன். பட் எனக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை இங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத ஓப்பனா சொல்றாங்க. ஏன் நீங்க சான்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் இது பண்றீங்கன்னும் போது, இல்லை மேம் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பார்த்துருக்கிறேன், அதனால வந்து நான் அந்த ஒரு விஷயங்கள் இருக்கிற மாதிரி ஆட்களை தான் நான் எதிர்பார்க்கறேன், அது ரொம்ப ப்ரீஷியஸா இருக்கணும் அப்படின்றத என்னோட ஃபீலிங்ன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. அடுத்து பிராவோ வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆட்டை கொடுக்க தான் மேம் வந்தேன், பட் எனக்கு வேற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. பட் ஓகே, பட் அதை தாண்டி எனக்கு வந்து இங்க ஒரு நிறைய விஷயங்கள் நான் பார்த்த உடனே இந்த வந்து வெக்கே சொன்ன டைலாக் எனக்குள்ள ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்ததே இல்லைன்னும் போது ஒரு சின்ன குழந்தை ஒரு ஃபீல் பண்ணி கேட்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை பேஸ் பண்ணி என்னால் என்ன அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான், நல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச விஷயத்தை எடுத்துட்டு போய் சிந்துரி கிட்ட கொடுத்தேன். பட் இதில் இந்த வீட்டில் கப்புள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் தேவதாஸ் மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு, மற்றபடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிராவோ அண்ட் சிந்துரி 2 பேரும் எலிமினேட்டட் அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிக்கிறாங்க. தெரிஞ்சு போச்சு, ஏன்னா இவங்க 2 பேரும் பிராவோ என்னதான் முயற்சி பண்ணாலும் சிந்துரி அந்த இடத்துல வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ இதை அடுத்ததா ப்ரொசீட் பண்ணக்கூடாது, இது ஃபியூச்சரா போனா நல்லா இருக்காதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தது தான் பாயிண்ட். அதை அவங்க அழகா தெளிவுபடுத்திட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க சிந்துரி. நான் இதை வீட்டுக்குள்ள வரும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, இந்த மாதிரிலாம் நினைச்சு வரல, பட் நான் ரொம்ப டாக்கட்டிவான பர்சன் தான். பட் இங்கே வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கிறாங்க. ரெக்ஸு அந்த நான் முன்னாடி நிறைய தப்பு பண்ணிட்டேன், அந்த கர்மம் வந்து நான் அடிக்குதுன்னும் போது இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ஆபித் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெண்டு, பிரியங்கா வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பேஸை கூடுங்க வெக்கேக்குன்னு பிரியங்காவை பாட்டுனதாக இருக்கணும், வெக்கே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, பிராவோ வந்து ஒரு குட் பர்சன் அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே பாராட்டிட்டு போகிறாங்க சிந்துரி. இன்னொரு பக்கம் பிராவோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, சிங்கிளா போறதுக்கு எனக்கு வருத்தம் இருக்கு, லைட்டா இருக்கு. பட் என்னன்னா இது ஒரு புதுசு கிடையாது, எனக்கு பழகப்பட்ட விஷயம் தான். பட் ஃபர்ஸ்ட்டை விட இந்த ஃபியர் வந்து இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால ஐ எம் வெரி ஹாப்பின்னு சொல்லிட்டு ஜாடிக்கேத்த மூடி வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் அண்ட் மோனிஷா, இந்த பாடிக்கு ஏற்ற லேடின்ற மாதிரி நேகான் தேஜஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா அண்ட் வெக்கே ரைட் பிளேஸ்ல ராங் டைமிங்ல, இந்த ஒரு பிளேஸ்ல வந்து நான் ராங் டைமிங்ல வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு சிந்துரி வந்து அவங்க என்னென்னலாம் நேசிக்கிறாங்களோ, என்னெல்லாம் இந்த உலகத்தில் அவங்க கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு தேடிய நபர் வந்து கிடைப்பாங்க, தாடி வச்ச நபர் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டார். எனக்கு என்ன பார்த்துட்டு இருக்க கேர்ள் வெளியே இருப்பாங்க, கண்டிப்பாக என்னை தேடி அவங்க வருவாங்க, ஐ வில் கெட் யூ அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் விடைபெறாங்க. அது ஒரு கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது. ஓகே, அடுத்ததாக
ஒரு கேள்வி கேட்குறாங்க. 4 வீக்ஸா நீங்க இந்த வீட்ல இருந்திருக்கீங்க. நிறைய ட்ரூத்தை பத்தி, லைஃப்பை பத்தி, உங்களை பத்தி அனலைஸ் பண்ணதுலேருந்து, டெஸ்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருப்பீங்க. பட் இப்போ உங்க பார்ட்னரை நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நாங்க என்ன பண்ண போறோம்? அந்த மொபைலை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. தேஜஸ் வந்து நான் அப்படிலாம் பண்ணிடுவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது மேடம், நான் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்க கூட நான் கனெக்ட் ஆயிருக்கேன், இதன் மூலியமா நான் வந்து மெச்சூரா ஹேண்டில் பண்ணணுன்றதால நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. நேகா ஸ்ட்ரிக்டா ஐ ஒன்ட் ஷேர் மேடம்ன்றதை ஆனஸ்டா ஒத்துக்கிறாங்க. ஐ மீன் எனக்கு நேகா கிட்ட ஏன் பிடிச்சிருக்குன்னா, ஏன்னா இங்க இருக்கிற கப்பிள்ஸ் வந்து வெளியே போயிட்டு அதை செய்வாங்களா அப்படின்றதே டவுட். ஏன்னா இப்ப நிறைய பிரச்சனை அதை பேஸ் பண்ணி வருதுன்றதால செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கு. 50-50 சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல நேகா ஐ வாண்ட் ஷேர்ன்றத ஆனஸ்டா சொன்னாங்கல்ல, அது இந்த ஷோவா இருக்கட்டும், வெளியவா இருக்கட்டும், எதா இருந்தாலும் இதுதான் என்னோட முடிவுன்னு சொன்னாங்களே, அதை நான் வெல்கம் பண்றேன். அதுல வந்து என்னோட ஓன் ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸா எனக்கு ஃபேஸ் பண்ணதால நான் இப்படி சொல்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்க மாட்டாங்க, பாஸ்ட்டை பத்தி அவங்க நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க, அதனால நான் ஷேர் பண்ண மாட்டேன்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. வீணா வந்து நான் ஷேர் பண்ணுவேன், ஆனா அந்த ஷேர் பண்ற பர்சனை பொறுத்து தான் அப்படின்னும் போதும் அதுவும் வந்து அக்ரி பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு நல்ல பர்சனா இருக்கும்போது அதை ஷேர் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. பட் ஒரு டாக்ஸிக் பர்சனா இருந்தா, அதை வந்து வேற மாதிரி எடுத்துக்கிற ஆளா இருந்தா அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அவங்களும் அனுபவிச்சிருக்கிறதால அவங்க சொல்ற பாயிண்ட்டும் ஓகே. அடுத்து தினேஷ் வந்து நான் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை மேடம், நான் கொடுப்பேன், அவங்க மேல நம்பிக்கை வச்சு நான் கொடுப்பேன், எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி தினேஷும் சொல்றாரு. பிரியங்கா வந்து நான் என் போனு கொடுப்பேன், பட் அவங்களுடைய பர்சனோட போன் நான் வாங்க விரும்பல, குறிப்பா அவங்களோட பாஸ்ட் எல்லாம் டெலீட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே, அதை வச்சுக்கிட்டு நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லும் போது இதுவும் வரவேற்கத்தக்க விஷயம். பாஸ்ட்டை பத்தி முன்னாடி என்ன பேசியிருக்காங்களோ அது முடிஞ்சு போச்சு. இப்போ அதனால வந்து என்னத்தை மாற்ற முடியும்னு கேட்டீங்கன்னா மாற்ற முடியாது. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க கமிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படி நீங்க இருக்கீங்க, உண்மையா இருக்கீங்களான்றதுதான் பாயிண்ட். அந்த ஒரு இடத்துல பிரியங்கா சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வேலிடா இருந்துச்சு. பாஸ்ட் இப்ப எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட்னு இருக்கும், அந்த பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கோ அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னும் போது கரண்டா என்ன இருக்கும்ன்றதான் ஃபோக்கஸ் பண்ணும். அந்த விதத்துல பிரியங்கா ஸ்மார்ட் எனஃப். மோனிஷா வந்து போனு கொடுக்கறதுலாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெக்ஸும் பிரச்சனை இல்லை. நிவேதித்து வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் டேக் மோர் திங்ஸ் மேடம், ஆனால் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குன்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஆபித்தும் அதுக்கு ஒரு மாதிரி சொல்லி முடிக்கிறார். அவர் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பான் மேடம் சொல்லி முடிக்கிறாங்க. இப்படி சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, உடனே 10 நிமிஷத்துல போனை தரன்ற மாதிரி அவங்களுடைய போன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்ப பார்த்த உடனே மாட்டிக்கணும்டா அப்படின்ற மாதிரி எல்லாரோட கதை கந்தல் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் நானுமே. ஆனா எல்லாம் போயிட்டு அது செக் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்டிங் சீனா மாறல. கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணாங்க, ஆனா அந்த பயம் ஒர்க் அவுட் ஆச்சான்ற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் என்ன, இது எல்லாமே இருந்தாலும் உங்களுடைய லைஃப்ல எவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ண போறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் மேல நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்கன்றதான் பாயிண்ட்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து ஒரு கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. ட்ரஸ்ட், ஆக்சுவலா இந்த எபிசோடு முழுக்க முழுக்க ட்ரஸ்ட் தான் முக்கியம் அப்படின்றதான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேகான் தேஜஸ் போறாங்க. ஒர்க் பிளேஸ்ல உங்க பார்ட்னர் வந்து பொசசிவ்னஸ் காட்டினா அதை நீங்க எப்படி பார்ப்பீங்க அப்படின்னும் போது நேகா வந்து அது காட்டினா எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எஸ், அது காட்டினா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னாங்க. அது அடுத்து பார்ட்னர் கிட்ட ஸ்மால் திங்ஸை வந்து நீங்க டெய்லி வந்து அப்டேட் பண்ணுவீங்களான்னும் போது அது நேகாவும் தேஜஸும் அப்டேட் பண்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு. அடுத்ததாக ப்ரொஃபஷ்னலா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, அதை வந்து நீங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா அப்படின்னும் போது நேகாந்த் தினேஷ் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணாம கடந்து போயிருவீங்களான்றதான் கேள்வி. இல்ல 2 பேருமே இன்ஃபார்ம் பண்ணும், அது இன்ஃபார்ம் பண்ணாதான் நல்லது, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கிளென்லினஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது எஸ் ஆர் நோ, இருக்க வேண்டிய இடத்துல அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லி 2 பேருமே எஸ் நோன்ற மாதிரி பதில். ஃபியூச்சர் பிளானிங்ல ஃபைனான்சியலா 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவீங்களான்றது பிரியங்கா அண்ட் வெக்கே 2 பேருமே எஸ் சொன்னாங்க. அடுத்து இப்ப வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் மாஸ்க் போடுற மாதிரி உங்க பார்ட்னர் கிட்டயே மாஸ்க் போடுவீங்களான்னு கேட்டாங்க. நோன்னு சொல்லியாச்சு. அப்புறம் இடன் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லாம அவங்களுக்கு தெரியணுமான்னு கேட்டாங்க. அது எப்படி சொல்லாம தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். எஸ் ஆர் நோன்ற மாதிரி பிரியங்காண்டு இவங்க சொல்லியாச்சு. அடுத்து உங்க பேட் டே பெட்டரா ஆக்குறது உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கா, உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருக்கான்ற மாதிரி நிவேதித்தாண்ட ஆபித் கிட்ட. ஆனா என்ன பார்த்து எந்த கேள்விடா கேட்டேன்ற மாதிரி கரெக்டான ஒரு கேள்வி எடுத்தாங்க. கண்டிப்பா பார்ட்னர் கிட்ட தான்ற மாதிரி 2 பேரும் எஸ் சொன்னாங்க. ஓகே, பெஸ்டி கூட நீங்க பேசக்கூடாதுன்ற மாதிரி உங்க பார்ட்னர் சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னும் போது அவங்க சொல்ற ரீசன் வேலிடா இருந்தா கண்டிப்பா கன்சிடரபிள் தான் அப்படின்றத 2 பேருமே சொல்லி எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க நிவேதிதா அண்ட் ஆபித். ஃபைனலா ரெக்ஸ் அண்ட் மோனிஷா ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்ட்னர் மாற்ற சொன்னா மாத்துவீங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா டெஃபினட்டா மாத்துவோம், அதுல பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி பேசி இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஃபினாலே வீக்ல 5 கப்புள்ஸ் போக போறாங்க. எனக்கு போன வார வீக்கெண்ட் எபிசோட்ல 2 பேர் மொத்தம் 4 கப்புள்ஸ் தான் போக போறாங்க. மிச்சம் இருக்கவங்கள எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள கமிட் ஆயிடுங்கன்னு சொன்னாங்க.
ஆனா இந்த வாட்டி 5 ஜோடியா மாறிட்டாங்களா, கப்பல் ஆயிட்டாங்களா, அதனால எனக்கு என்னமோ புரியல. எனக்கு அப்படி ஆனா மாதிரியே தெரியல. ஆனா இவங்க வந்து ஜோடியா இருக்கிறாங்க பேசுறாங்கன்றதால இப்படி பண்ணிட்டாங்க போல. ஸோ அதனால சிந்துரி மற்றும் பிராவோ வெளியேற்றப்பட்டார் அப்படின்றதுதான் தகவல். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.